இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் சத்ரியன். சத்யஜோதி ஃபிலிம் சார்பா டிஜி தியாகராஜன், செந்தில் தியாகராஜன், அர்ஜுன் தியாகராஜன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் விக்ரம் பிரபு, மஞ்சிமா மோகன், கவின், ரியோராஜ், ஐஸ்வர்யா தத்தா, சவுந்தரராஜா, அருள்தாஸ், போஸ்டர் நந்தகுமார், சரத் லோகித்சவா, ஆடுகளம் நரேன், யோகி பாபு, சுந்தரி திவ்யா, ஆர்கே விஜய் முருகன் இப்படின்னு நிறையா ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, சினிமோட்டோகிராஃபி சிவகுமார் விஜயன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு எஸ்.ஆர். பிரபாகரன். திருச்சியை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு தாதாவான சரத் லோகித்சவா. அமைச்சரான போஸ்டர் நந்தகுமார் ஆதரவோட திருச்சியை ஆட்டி படைக்கிறாரு. இப்படி என்னதான் ஊரையே ஆட்டி படைச்சாலும் தன்னோட மகள் மஞ்சிமா மோகன் மகன் சவுந்தரராஜனுக்கு அன்பான தந்தையா இருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா அப்பா ரவுடி, இன்னொரு பக்கம் பார்த்தா மகன் சவுந்தரராஜன் அப்பாவி. ஒரு கட்டத்தில் சரத் லோகித்சவாவோட வளர்ச்சியை பிடிக்காத அமைச்சர் நந்தகுமார் அவரை கொல்ல பிளான் பண்ணுறாரு. அந்த பிளான் படி திருச்சியில் இன்னொரு ரவுடியான அருள்தாஸ் மூலமாக சரத் லோகித்சவாவை கொன்னுடுறாரு. இதுக்கப்புறம் சரத் லோகித்சவா இருந்த இடத்துக்கு அவருக்கு நெருக்கமான விஜய் முருகன் வராரு. விஜய் முருகன் இவர்கிட்ட வேலை பார்க்குற நம்பிக்கையான ரவுடியாக வராரு குணாங்கிற விக்ரம் பிரபு. சரத் லோகித்சவாவை இழந்து அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறாரு விஜய் முருகன். சரத் லோகித்சவாவோட மகள் நிரஞ்சனாங்கிற மஞ்சிமா மோகன் காலேஜுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது சிலர் அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க. இது மஞ்சிமா மோகனோட அம்மா விஜய் முருகன் கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து மஞ்சிமா மோகனுக்கு பாதுகாப்பாக விஜய் முருகனோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கிற விக்ரம் பிரபு போகிறாரு. அப்படி போகும்போது அடுத்த நாளும் அவங்களுக்கு சிலர் தொல்லை கொடுக்குறாங்க. அவங்கள விக்ரம் பிரபு அடித்து துவம்சம் பண்ணுறாரு. இதை பார்க்குறாங்க மஞ்சிமா மோகன். உடனே விக்ரம் பிரபு மேலே அவங்களுக்கு காதல் வர தொடங்குது. விக்ரம் பிரபு, மஞ்சிமா மோகன் இவங்களோட காதல் மஞ்சிமா மோகன் வீட்டுக்கு தெரிய வருது. அவங்க இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் முருகனும் மஞ்சிமா மோகனை விட்டுட்டு வந்துட சொல்லி விக்ரம் பிரபுவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. விக்ரம் பிரபுவோ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவரோட காதலை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு சூழலுக்கு அப்புறம் தன் பேச்சை கேட்காம தனக்கு துரோகம் செய்த விக்ரம் பிரபுவை கொல்ல பிளான் பண்ணுறாரு விஜய் முருகன். இன்னொரு பக்கம் பார்த்தா அருள்தாஸோட ஆள் ஒருத்தரை கொன்னதுக்காக விக்ரம் பிரபுவை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க அருள்தாஸோட ஆட்கள். இந்த பிரச்சனையிலிருந்து விக்ரம் பிரபு மீண்டாரா இல்லையா, மஞ்சிமா மோகன் விக்ரம் பிரபு காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படிங்கிற ஒரு அவுட்லைனை எடுத்துட்டு அதோட மைய கருத்தா பெரிய தாதாவா ஊரையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சு வாழ்க்கை நடத்துறது தான் கௌரவம் அப்படின்னு நினச்சி வாழறது தவறு. கத்தி, சண்டை, சச்சரவு இது எதுவுமே இல்லாமல் அமைதியான அருமையான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் நல்ல வாழ்க்கை, வளமான வாழ்க்கையும் கூட அப்படிங்கிற ஒரு மெசேஜை தன்னோட திரைக்கதையில் தெளிவாக புரிய வச்சிருக்கிறாரு இயக்குனர் எஸ்.ஆர். பிரபாகரன். இவரோட அந்த முயற்சியை பாராட்டலாம். விக்ரம் பிரபு குணாங்கிற கேரக்டரில் ஆக்ரோஷம், அமைதின்னு நடிச்சிருக்கிறது ரசிக்கும்படியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ரவுடியா ஒரு பக்கம் மிரட்டினாலும் காதல் காட்சியில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. மஞ்சிமா மோகன் நிரஞ்சனாங்கிற கேரக்டரில் அசல் திருச்சி பொண்ணா பேச்சாலும் பார்வையாலும் பார்க்குறவங்கள கவர்ந்து இழுக்கிறாங்க தன்னோட நடிப்பால். சரத் லோகித்சவா அவருக்கே உண்டான சாயலில் கை தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ரவுடியா அருள்தாஸ், அரசியல்வாதிக்கு உண்டான கெத்தோட போஸ்டர் நந்தகுமார்,
பயந்தாங்கொல்லியா சவுந்தரராஜன் இவங்களோட கூட படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஆர்கே விஜய் முருகன், கவின், ஐஸ்வர்யா தத்தா, ரியோ, யோகி பாபு உட்பட எல்லாருடைய நடிப்பு படத்தோட ஸ்ட்ரென்த். யுவன் சங்கர் ராஜாவோட ஆர்ஆர், விவேக், ஸ்நேகன், வைரமுத்து இவங்களோட லிரிக்ஸ் படத்துக்கான கூடுதல் பலம். சிவகுமார் விஜயன் சினிமோட்டோகிராஃபி, திருச்சியோட ரம்யம். மொத்தத்தில் சத்ரியன் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.